Hello everyone. So Ryan here. இந்த வீடியோல எது பண்ண போறோம்னா எப்படி ட்ரேடிங் வியூ நீங்க எடுத்துட்டு so that when I teach நீங்க ஆட்டோமேட்டிக்கலி அதுல மார்க்கிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு we will focus on trading view now. இதை முடிச்சோடனே we will focus on how to get your MT4 MT5 with the broker. ஸோ அது ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம் ஸோ தட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது எடுக்கும் போது நீங்க டெமோ அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணி பார்க்கலாம், மேப்பிங் செய்யலாம். ஸோ அது ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு I'm doing this now. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே ஒரு லிங்க் போட்டிருப்பேன், அந்த லிங்கை போய் தட்டுங்க. உங்களுக்கு இப்படி வரும். இது வந்தோடனே ஜாயிண்ட் அன்லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க சைன்இன் பண்ணணும். ஏற்கனவே இருக்குன்னா இல்லை நீங்க லாகின் பண்ணணும். ஸோ நீங்க சைன் அப் பண்ண போறீங்கன்னா சைன்இன் வித் கூகுள் கூட பண்ணலாம். ஸோ இப்படி வந்துடும் உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இல்லைன்னா. ஸோ நீங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நார்மலா நீங்க லாகின் பண்ணிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க போட்டோன்னே உங்களுக்கு இங்க வரும் எசென்ஷியல் வேணுமா, ப்ளஸ் வேணுமா, ப்ரீமியம் வேணுமா. நீங்க பேக் டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா பெட்டர் டேக் த எசென்ஷியல்ல. ஸோ நீங்க ஃபோர்வர்ட் டேஸ்டிங் பண்ணி பண்ணலாம். பேக் டெஸ்ட்க்கு தனியாக ஒரு வீடியோ செஞ்சு வச்சிருக்கேன் தமிழ்ல, எப்படி ஃபுல்லா பேக் டெஸ்ட் பண்றதுன்னு. அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலான்னு. அப்படிங்க இல்லைன்னா நீங்க நேரா உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கீன் பண்ணிட்டோன்னா யூ கோ டு சூப்பர் சார்ட். ஸோ இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி இருக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கீழே போயிட்டு டைம் மாத்துங்க. டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மலேசியால இருந்து வரீங்கன்னா சேஞ்ச் த டைம் டு மலேசியா. சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெஸ்ஸியா நிறைய இது இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அப்படி போய் டிலீட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இது வேணாமா, இந்த பேரு டிலீட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்றது இங்க போயிட்டு ஃபாரெக்ஸ் போயிட்டு என்ன கரன்சி வேணும், யூரோ யூஎஸ்டியா, ஓகே இங்க ஆட் பண்ணிங்க. கோல்டு வேணுமா, எல்லாம் ஆல் தட்டிட்டு ஜஸ்ட் புட் எக்ஸ்ஏ யூஎஸ்டி. கோல்டு வேணுமா ஆட் பண்ணிக்கங்க. இது இப்போ நான் ஏற்கனவே ஒண்டோட ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வேணாம் அப்படின்னா இப்படி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கோல்டோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டோட ஆட் பண்ணிட்டு வேற என்னென்ன கரன்சி வேணுமோ நீங்க எல்லாமே இங்க தட்டி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கிரிப்டன் யூஎஸ்டி வேணுமா ஜஸ்ட் ஆட்லாம். ஸோ நீங்க இப்படி ஆட் பண்ணிடுவீங்க. ஆட் பண்ணிட்டோன்னா மேலே உங்களுக்கு டைம் ஃப்ரேம் குறவா தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்தெந்த டைம் ஃப்ரேம் வாங்கிக்க போறீங்களோ அதெல்லாம் போய் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் 5, 15, 1 hour, 4 hour, 1 day, 1 week இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த மாதிரி இண்டிகேட்டர் சைட்ல இருக்கு பாருங்க, இதெல்லாம் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க டிலீட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் டிலீட் வாட் எவர் இஸ் ஹியர்ல. ஸோ டிலீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே வந்துடும். அப்புறம் இங்க நான் ஃபேவரட் வச்சிருக்கேன் பாருங்க மெஷர் பண்றதுக்கு. அதுக்கு ரைட்ல கிராஸ்க்கு ஒரு ஹார்ட் போட்டுங்க. ஸோ தட் எதுவும் நீங்க வரைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா, லெட்ஸ் சே நான் இப்படி வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இங்கிருந்து நான் எதுவும் தட்டணும்னா இது தட்டினீங்கன்னா திருப்பி நார்மலா போயிடும். இங்க தட்டினா இந்த மாதிரி ஒன்றும் வராது. இதே நான் இது வச்சிருக்கேன்னா, இப்போ இதை வச்சிருக்கேன் வச்சுக்கோங்க, இது இப்படியே தான் வந்துகிட்டே இருக்கும் நான் எங்க தொட்டாலும். ஸோ இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி போயிடும், நார்மல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. தென் ஐ கேன் ப்ரெஸ் அண்ட் டிலீட்ல. இது கிளிக் பண்ணி டிலீட் பண்ணலாம். அப்படியே நீங்க எதுவும் வரைஞ்சிட்டீங்க அழைக்கணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக், இங்க போயிட்டு ரிமூவ் 51 drawings தரனா எல்லாம் வெளியாயிரும். ஏற்கனவே உள்ள drawings எல்லாம் காண போயிடும். ஸோ இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் கர்சர் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னா லைன் இப்படி இழுக்கிறது, அதான் ட்ரெண்ட் லைன். ஓகே, அப்புறம் ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மென்ட் கண்டிப்பா போடுங்க, ஏன்னா நம்ம இதை பத்தி கவர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டாப் போடுங்க. அடுத்து இது வேணும், லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன். லாங்னா பாய். ஸோ இந்த மாதிரி மேலே கொடுப்பது இதுதான் லாங். ஸோ இங்க வச்சு நீங்க லாங் எடுக்கலாம். So the stop loss, take profit whenever we want open trade. I'll show you. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 500னா 50 பிப்ஸ் அர்த்தம். இங்க 500 போட்டா 50 பிப்ஸ் அர்த்தம். ஸோ இது இப்படி தான் வரும். ஸோ என்ன ஆகுதுன்னா ட்ரேட் இங்க ட்ரிகர் ஆகி இப்படியே போயிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இது அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ மேலே இந்த மாதிரி திக் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. இங்க லைட்டா தானே இருக்கு. அப்படின்னா ட்ரேட் இங்கே டேக் ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி லாஸ்க்கு இப்போ லெட்ஸ் சே நான் இங்க கரெக்டா செல் எடுக்கிறேன் வச்சுக்குவோம். ஸோ அதே 500 போடுறேன். ஸோ இந்த டார்க் ரேட் போய்கிட்டே இருக்கும், அப்போ லாஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டார்க்கா இருந்துச்சுன்னா இங்க ஹிட் பண்ணிருச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ட்ரேட் அப்பெல்லாம் அங்கே ஃப்ளோட் ஆகலன்னு அர்த்தம்லாம். ஸோ அதுதான் ட்ரேட். பாய் அண்ட் செல் போட்டுங்க. அண்ட் தென் திஸ் இஸ் மக்கள் ப்ரஷ் அண்ட் ஹைலைட்டர். அண்ட் இது பாத் சர்க்கிள், இது கர்வ். இது எப்படின்னா இப்போ நீங்க அப்படி வரையிறதுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி. இது டைம் ஆகும். இது லைக் ஹவ் யூ யூஸ் யூர் ஃபோன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 days, சம்டைம்ஸ் பீப்புள் வில் டேக் 1 week ஆல்சோ. ஸோ இது கெட் யூஸ் பண்றதுக்கு. ஒன்ஸ் யூ கெட் டு யூஸ் இட் வில் பி நார்மல் ஃபார் யூல. அப்புறம் உங்களுக்கு இந்த ரேஞ்சும் நீங்க எடுக்கணும். இந்த பிரைஸ் ரேஞ்ச், டேட் அண்ட் பிரைஸ் ரேஞ்ச். இது என்ன பண்ணணும்னா லெட்ஸ் சே இந்த 27 மார்ச்ல இருந்து இப்படியே மெஷர் பண்றோம் வச்சுப்போம். இங்க பாத்தீங்கன்னா 51 காட்டுது பாத்தீங்களா, அப்புறம் 74 பாஸ் காட்டுது. அதாவது 5 நிமிஷத்துல 76 பாஸ் போயிருக்கீங்க. 6 மணி நேரம் 10 நிமிஷம் இதை நான் மெஷர் பண்ணியிருக்கேன். வால்யூம் 31, எத்தனை பிப்ஸ் போயிருக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ அதுக்கு தான் இந்த பா நம்ம பாய்க்கிறோம். 51 இந்த பிப்ஸ் மூவ்லாம். சோஃபா
ஸோ இங்கே மேலேருந்து கீழே 51 பிப்ஸ் மூவ் பண்ணியிருக்கு. அதுதான் உங்களுக்கு அப்படி காட்டுது. ஓகே, 50 பிப்ஸ் மூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது ரூலர், இது என்னென்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ what else you need, இது இந்த மேக்னெட், இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ இந்த இது உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஆட் பண்ண உங்கள் ஃபேவரட்டில். ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் யுவர் ஃபேவரட், நீங்கள் வந்து இது கூட வச்சுக்கலாம், அந்த ரெக்டாங்குலர் இது இங்கே இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா சும்மா சப்போர்ட் ரீசன் வரையிறதுக்கு. அப்புறம் இந்த டேக்ஸ் இருக்குது பாருங்க, இந்த டேக்ஸ்லேயே 2 இருக்கும், டேக்ஸ் அண்ட் anchor tags. இது எதுக்குன்னா when you put a tax you can write ஓகே இந்த மாதிரி இது இப்படி போனீங்கன்னா காண போயிடும். ஆனால் நீங்கள் anchor tags எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி anchor மாட்டிட்டு பாருங்க, இது வந்து அங்கேயே தான் இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இது எதுக்கு பாய்ப்பாங்கன்னா யூஸ்வலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம எதுவும் செய்ய போகிறோமா ஞாபகம் வச்சுக்கணும்னா இதுக்காக தான் நம்ம இது பாய்ப்போம். ஸோ தட் வி நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட் டு டூல. ஸோ இண்டிகேட்டர் உங்களுக்கு என்ன வேணும்னா இப்போதைக்கு செஷன்ஸ் பாய்ங்க அஃப்ரோ கூட. இது போயிட்டு ஜஸ்ட் இந்த இன்புட் தட்டிட்டு ஓகே ஒண்டி எடுத்துருங்க. ஓகே தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி செஷன் எனேபிள் ஆயிரும். ஓகேயா? லெட்ஸ் நீங்கள் 1 hour 4 hour போகும்போது இது மெஸ்ஸியாக இருக்குது, எல்லா இடத்துலையும் வருது, 4 hourல வருது, 1 hourல எப்படி வருதுன்னா நீங்கள் கண்ணு தெரியுதா, அந்த இடத்துல ஒரு கண்ணு இருக்கும், இந்த கண்ணு அடைச்சிங்கன்னா அடைச்சிக்கும். செட்டிங்ஸ் தட்டிங்கன்னா இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இதே ட்ரேடிங் வியூவை நீங்கள் உங்கள் ஃபோன்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். யூ வாண்ட் ரிஜிஸ்டர் டு யுவர் ஃபோன், ஜஸ்ட் டவுன்லோட் ட்ரேடிங் வியூ. ஒரே இமெயில் அட்ரஸ் பாய்ங்க, என்ன இமெயில் அட்ரஸ் பாய்ச்சி நீங்கள் லாகின் பண்ணீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் பாய்ச்சி லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே வரைஞ்சிருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஆனால் கொஞ்சம் வேறுபடும், ஏன்னா மொபைல் மாறும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் படும். மொபைல் அண்ட் டேப்லாம் PC is the best to use these. Okay, let's say நீங்கள் அலர்ட்லாம் வைக்க போறீங்கன்னா you just put right click alert. அதாவது இங்கே வரும்போது எனக்கு வந்து அலர்ட் அடிக்கும்ல, ஃபோன்லேயே அடிக்கும், எனக்கு இங்கேயும் அடிக்கும். let's say இங்கே இப்போ கீழே வந்தோன்னே எனக்கு அலர்ட் அடிக்கணுமா, தென் இப்படி நீங்கள் வச்சிடலாம். ஸோ எனக்கு இங்கே வந்துருச்சுன்னா அலர்ட் அடிக்கும். ஸோ அலர்ட் அடிச்சோன்னா நான் இங்கே மேபி செல் எடுக்க போகிறோம்னா செல் எடுக்கலாம். அதுக்கு தான் ட்ரேடிங் வியூ பேஸ்லாம் யூ கேன் புட் அலர்ட் when you want it to come. இப்போ let's say இங்கே கிட்ட வச்சு பார்ப்போம். market not moving this one. But slow. Okay. Just put it a bit lah. Okay, வந்துச்சுன்னா just have an alert lah. நீங்கள் alert settings கூட மாற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை வாட்டி சவுண்ட் வேணும்னு இது ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்க, notify in apps, ஸ்லோ டோஸ் நோட்டிஃபிகேஷன். அப்புறம் உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் போய்ட்டு how you want, once only or every time அது வரும்போது அடிக்கணுமா, நீங்கள் அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். மெசேஜ் என்ன வேணும், செல் now பிகாஸ் உங்களுக்கு என்ன இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கா, SNR இருக்குது, அப்புறம் கேண்டில் ஸ்டிக் இருக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா you can put all that lah. நீங்கள் என்ன வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். and then save, so that will be there lah. what else, delete பண்ணிக்கலாம். okay, delete பண்ணால் delete பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி டைம் வந்துடும். இது கீழே தான், இது கீழே உள்ளது அப்புறம் வருவோம். இதுனா இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது. பேக் டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பாய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது உங்களுக்கு போதும். நீங்கள் வரைகிறதுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஜஸ்ட் பிளே அரவுண்ட், ஒரு வாட்டி இதாக கிவ் அப் பண்ணுங்க. எதனாலும் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீசெட் சார்ட் வியூ பண்ணுங்கள். திருப்பி இப்படி வந்துடும். ஓடிடுச்சு சரியாக வரலன்னா அது பண்ணுங்கள். எதுவும் ஷீலாப்பா வரைஞ்சிட்டீங்க எல்லாத்தையும் பண்ண போறீங்கன்னா ரிமூவ் ஃபார் டிராவிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி இப்படி வந்துடும். அப்படியே எதுவும் சரி வரலையா நீங்கள் போயிட்டு திருப்பி ஒரு ஆட் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் இங்கே டிலீட் பண்ணிட்டு புதுசாக ஆட் பண்ணிங்க, திருப்பி எல்லாம் சரியாயிடும். அப்புறம் இந்த செட்டிங்ஸ் இது சில பேருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும், சில பேருக்கு ஓகே இருக்கும். இது வந்து ரெகுலர் வச்சுக்கோங்க. தென் ப்ளஸ் பட்டன் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. டோன்ட் சேஞ்ச் எனிதிங்லா. லெட்ஸ் சே உங்களுக்கு கலர் மாற்ற போறீங்களா, ஜஸ்ட் கோ டு செட்டிங்ஸ், வாட்டர் மார்க் தட்டிங்கன்னா இட் வில் ஷோ த நேம் ஆஃப் த பேர், என்ன பேர் என்ன டைம்னு காட்டும். 0 USD 1 hour, 0 USD 15 minutes. இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நீங்கள் என்னென்ன மாற்ற போறீங்களா, வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் நோ. நான் வந்து லாஸ்ட் வண்டி தான் வச்சிருப்பேன், ஸோ தட் லாஸ்ட் அண்ட் பிக்கர் நீங்கள் சேஞ்ச் இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த இடம் ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். ஸோ எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது, எனக்கு ஆல்வேஸ் லைக் க்ளீன் சார்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இது அப்புறம் நான் இதையும் எடுத்துருவேன். இந்த பின்னாடி வாட்டர் மார்க் இருக்குல்ல, ஸோ I'll just remove that watermark as well so that it look clean for me. ஸோ இது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அலர்ட்லாம். அலர்ட் வால்யூம் எவ்வளோ வேணும், இவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே என்ன நியூஸ் உங்களுக்கு வரும்போது, இவெண்ட்ஸ் அப்போ செக்ஷன் பிரேக் வேணுமா உங்களுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்களா இன்னைக்கு என்ன GDP growth rate நியூஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா ஈவெண்ட்ஸும் இருக்குன்னா இங்கே எல்லாமே காட்டிடும். உடனே ஈவெண்ட்ஸ் தான் பாருங்கள், திருப்பி ஃப்ரைடே என்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு காட்டிடும் கீழே நியூஸு.
இதெல்லாம் நியூஸ்லாம். Whatever it is, you will show just here one place, you will have everything. That's why trading view, I like trading view to use that lah. This is the indicator. If you want to use any other indicators, you can just add. என்னோட இண்டிகேட்டரும் இருக்கு, நான் செஞ்சுட்டேன். அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். Then you can use that session plus I add another one also. So for now, use this. Just get start going first. Okay, முதல்ல start going பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் I'll show you how to get your MT4, MT5 and start opening a demo trade first lah. And then நீங்கள் செய்கிறத அப்படி டெமோ ட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் அது கேலி ஆகுதா இல்லையான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு. ஏன்னா அதுலேயும் ஒரு கேட்ச் இருக்குது. இங்கே எடுக்கிறதுக்கும் டெமோக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படுறோம். நான் எப்படின்னு காட்டுறேன். ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னா சொல்லுங்கள். கீழே லிங்க் போட்டேன். ஸோ அந்த லிங்க்கை தட்டி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் யூ லேவ் அண்ட் எவ்ரிதிங் லைக் திஸ். எல்லாம் க்ளீன் பண்ணிக்கங்க. சைடில் பேக்ரவுண்டில் எதுவும் இருந்துச்சு, கீழே இங்கே எல்லாம் எதுவும் இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் எக்ஸ். இங்கே ஒரு சார்ட் வந்துச்சுன்னா அதை எக்ஸ் பண்ணிக்கங்க. மேலே உள்ளதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. ஸோ யூ லேவ் க்ளீன் சார்ட். டோன்ட் ஹேவ் டூ மச் காம்ப்ளிகேட்டட் ஸோ தட் இட்ஸ் லுக் க்ளீன். Okay, so yeah, so that's it. So you have this. இது கூட நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இப்படி டவுன் ஹியர்லாம். And you do one session also, you want just clean only, just go clean lah. You want to do like டேல இருந்து நான் பார்க்க போறேன், மேப்பிங் வரைய போறீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இது அழகா இருக்கும் பார்க்க. Thank you and we'll meet on next video.